எப்படி காட்டுது ஸ்டார்ட் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்கு துதிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த மன மகிழ்ச்சியின் கால வேளையில் உங்களுடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிறோம். நீர் எங்கள் மத்தியில் வந்து எங்களோடு பேசி எங்களை உற்சாகப்படுத்தும். ஆவியானவரே, நாங்கள் முழுவதும் உண்மை சார்ந்திருக்கிறோம். உங்களுடைய கிருபை எங்களுக்கு அளவில்லாமல் தார். இந்த நாளிலே எங்களோடு பேசி உற்சாகப்படுத்தி எங்களை தைரியப்படுத்தி எங்கள் விசுவாசம் வளர உதவிச்ச முடியாது சொல்லிக்கிறேன். உங்களுடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வருஷத்திலே 6 மாதத்தை நம்ம கடந்து வரும்படி நமக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார். 6வது மாதத்தை இன்னும் 2 நாட்களிலே நம்ம முடிக்க போகிறோம். எத்தனையோ சூழ்நிலைகளிலே அவர் நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருந்து, போதுமானவராக இருந்து, வெற்றியை தந்து, நம்ம கூட இருந்து, நம்மளை பாதுகாத்து கிருபையாக நடத்தி வந்திருக்கிறார். 6 மாதத்திலே நாம் நடந்து வந்த பாதைகள் உங்க ஒவ்வொருவருக்கும் தெரியும். எந்தெந்தமான கடினமான பாதைகள்ல நீங்க கடந்து வந்தீங்க. அவை எல்லாவற்றிலும் ஆண்டவர் நமக்கு அற்புதங்களை செய்திருக்கிறார். இந்த 6வது மாதத்துல இந்த கடைசி வாரத்துல மறுபடியும் நாம் ஒன்று கூடி ஆண்டவரை ஆராதிக்கும்படி நமக்கு தந்த கிருபைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தி நம்முடைய ஆராதனை நாம் தொடங்குவோம். நம்முடைய ஆராதனையிலே அவருடைய பிரசனம் வெளிப்பட கர்த்தர் அனுக்கிரகம் செய்வாராக. முதலாவதாக யெகோவா நிசியே எந்தன் ஜெயக்கொடியே உமக்கே ஆராதனை என்ற பாடலை பாடப் போகிறோம். யெகோவா நிசியே எந்தன் ஜெயக்கொடியே உமக்கே ஆராதனை, யெகோவா ஈரே தேவைகளை சந்திப்பேன் உமக்கே ஆராதனை, யெகோவா நிசியே எந்தன் ஜெயக்கொடியே உமக்கே ஆராதனை, யெகோவா ஈரே தேவைகளை சந்தித்தேன் உமக்கே ஆராதனை. அல்லேலூயா 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 அல்லேலூயா
யெகோவா ஈரே நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் இந்த 6 மாதமும் சந்தித்திருக்கிறார். ஹல்லேலூயா. யெகோவா நிஸ்ஸி நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலும் நமக்கு வெற்றியை தந்திருக்கிறார். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா நம்ம கூட மாத்திரமில்ல, நம்மை விட்டு தூரம் இருக்கிறதான நம்முடைய பிள்ளைகளோடு கூட, நம்முடைய திருச்சபையோடு கூட அவர் இதுவரை இந்த 6 மாதமும் இருந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன், கர்த்தர் செய்த நன்மைகளை கரம் தட்டி பாடிடுவேன். என்ற பாடலை பாட போகிறோம். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். கர்த்தாவே கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி எல்லாரும் இருக்கிற இடங்களை கரங்களை தட்டி பாடுவோமா.
மனிதர்களுடைய உதவி அற்று போன நேரத்துல அவருடைய முகத்தை நீங்கள் நோக்கி பார்த்தீங்க, நானும் நோக்கி பார்த்தேன். ஒரு நாளும் தேவன் நம்மை கைவிடவே இல்லை. யெகோவா ஈரே, என் தேவையை சந்திப்பீர் என்று பக்தன் பாடியிருக்கிறார். ஆனா நம்ம பாடுவோம், யெகோவா ஈரே, என் தேவைகளை சந்திப்பீர், உமக்கு ஆராதனை என்று சொல்லுவோமா? அருமையான இந்த பிள்ளைகளே, யெகோவா ஷம்மா கூடவே இருக்கிறார், கூடவே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க தேவனாய் இருக்கிற கர்த்தர் உங்க வலது கையை பிடித்து, பயப்படாதே, நான் உனக்கு துணை இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணினாரே. இந்த 6 மாதமும் அவர் நம்முடைய வலது கையை பிடித்தபடினால் தான் நாம் அசைக்கப்படாமல் இருக்கிறோம். நாம் அவர் நம்மை கைவிட்டிருந்தால் நம்முடைய நிலவரம் மோசமாக்கப்பட்டிருக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, அவரை ஆராதிக்கிற நமக்கு அவர் காட்டினதான இரக்கம் மகா பெரியது. எத்தனை நாவுகளினாலே அவருடைய நாமங்களை நாம் சொல்லி ஆராதித்தாலும் அதற்கு இணையாகவே ஆகாது தேவ பிள்ளைகளே. அல்லேலூயா. கொஞ்ச நேரம் இந்த மாதத்தின், இந்த 6வது மாதத்தின் கடைசி வாரத்துல நம்ம மறந்து நம்ம அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோமா? இருக்கிற இடங்களிலே இந்த காணொலியை பார்த்து இந்த ஆராயில் பங்கு பெறுகிற நீங்கள் எல்லாரும் உங்களுடைய மனந்து அப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. யெகோவா ஈரே என்று சொல்லி அவர் யெகோவா ஈரேயா இருந்ததற்காக நீங்க நன்றி செலுத்துங்க. உங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு அவர் நம்முடைய வலது கரத்தினால நம்முடைய செட்டினால மூடி பாதுகாத்தாரு, அதற்கு நம்ம நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளையில நிறைத்தின் ஆழத்தில் இருந்து யெகோவா ஈரே, எங்கள் தேவையை சந்தித்தவரே நாங்கள் ஆராதிக்கிறோம். யெகோவா ஷம்மா, நாங்கள் இந்த பிள்ளைகளை விட்டு தூரம் இருந்தாலும் தேவரீர் எங்களோடும் என் பிள்ளைகளோடும் என் திருச்சபையோடும் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். உங்களை ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீ பாதுகாப்பாக இருக்கிறீரே. யெகோவா ஷாலோம், சமாதானத்தின் தேவனாய் வெளிப்பட்டவரே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வாயத்திலிருந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? எல்லாரும் வாயத்திலிருந்து நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யெகோவா ஈரே, ஆராதிக்கிறேன், எல்லாமே பார்த்துக் கொண்டீர். யெகோவா ஈரே, ஆராதிக்கிறேன், எல்லாமே பார்த்துக் கொண்டீர். தேவனே ஆராதிக்கிறேன்,
யெகோவா ஷாலோம் அல்லேலூயா யெகோவா நிசியே அல்லேலூயா யெகோவா ஷாலோம் அல்லேலூயா யெகோவா நிசியே அல்லேலூயா கலங்கலப்பா நாங்க கலங்கல எல்லாரும் சொல்லுங்க கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இன்னும் உள்ள மீதி உள்ள நாட்கள் எப்படி இருக்கும் நம்ம எதிர்காலம் எப்படி இருக்கும்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கலாம் நம்முடைய இந்த நாட்களிலே உலகத்துல நடந்து கொண்டிருக்கலாம் இந்த சம்பவங்களை பார்க்கும்போது நமக்குள்ளே கலக்கங்கள் உண்டாயிருக்கலாம் இந்த ஆராதனையில பங்கு பெற்ற உங்கள் அநேகருக்கு கலக்கங்கள் இருக்கலாம் குடும்பத்தை எப்படி நடத்துவோம் கடன்களை எப்படி செட்டில் பண்ணுவோம் எப்படி படிப்போம் என்று சொல்லி கணவனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் கணவன் எப்படி நமக்கு ஏன் பண்ணுவான் பிள்ளைகளுடைய படிப்பு எப்படி இருக்கும் ஆனா ஒன்றே ஒன்று யெகோவா ஈரே உங்களுக்காக எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுகிறவர் அல்லேலூயா நீங்க கலங்க வேண்டிய தேவையே இல்லை உங்க பிள்ளைகள் வேலை இல்லாம வீட்டுல இருக்கிறாங்க உங்களுக்கு வருமானம் இல்லை ஆனா யெகோவா ஈரே உங்க தேவையை சந்திக்க போகிறார் அல்லேலூயா எல்லாரும் சொல்லுங்க கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா நம்பிக்கையோட சொல்லுங்க இந்த சத்தத்தை பரலோகம் கேட்கட்டும் நான் கலங்கலப்பா என்று சொல்லுகிற சத்தை சாத்தானின் சேனைகளும் கேட்கட்டும் தேவ பிள்ளையே நீங்க விசுவாசத்தோடு நான் கலங்கலப்பா என்று சொல்லும் போது அந்த விசுவாசத்தின் வார்த்தையை கேட்கும் போது சத்து நடுங்குவான் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கத்த தரப்போகிறார் அல்லேலூயா 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 கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா கர்த்தர் நாம ஏன் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே கர்த்தர் நாம ஏன் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே யெகோவா ஈரே யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வி சொல்லுங்க எல்லாரும் நம்பிக்கையோட யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வி கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவே யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவே ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த 6 மாதமும் கர்த்தர் யெகோவா ஈரே வரப்போகிற மீதியான நாட்களிலே உங்களை கரம் பிடித்து நடத்துவார் நீங்க கலங்க வேண்டாம் யெகோவா ஈரே உங்கள் தேவையை சந்திக்கிறவர் யெகோவா நிசி உங்களுக்கு வெற்றியை தருகிறவர் இதுவரை உங்கள் வாழ்க்கையை பின்தொடர்ந்த எல்லா தோல்வியின் ஆவிகளையும் அழித்து போட்டவர் தனிமையாக என் வாழ்க்கையின் பயணத்துல நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி கலங்கி நிற்கிற உங்களோடு கூட யெகோவா ஷம்மா நான் உன் கூடவே இருக்கிறேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு பண்ணி உங்களை கரம் பிடித்து நடத்துவார் தைரியமாயிருங்க சோர்ந்து போகாதீங்க உங்களுடைய ஆராதனை நீங்க நிறுத்தவே வேண்டாம் தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே மாபெரும் அதிசயங்களை செய்ய போகிறார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாவதாக ஹல்லேலூயா 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 நாம் மிக பயங்கரமான ஒரு நாட்கள் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் மார்ச் 22ஆம் தேதியிலிருந்து நாம் நடந்து வந்த பாதையெல்லாம் ஒரு வித்தியாசமாக இருக்கிறது இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் தேவன் அற்புதமாக நடத்தி வந்தார் அவரை நம்பினவர்களை அவர் கைவிட்டதே இல்லை வானம் பூமி ஒழிந்து போகும் என் வார்த்தையோ ஒழிந்து போகாது என்று சொன்னார் அந்த தேவனை ஆராதிக்கிற நமக்கு ஒரு தைரியம் உண்டு ஹல்லேலூயா அவரை ஆராதிக்கிறவருக்கு ஒரு விசுவாசம் உண்டு ஹல்லேலூயா அவரை ஆராதிக்க ஒரு நம்பிக்கை உண்டு ஹல்லேலூயா என் தேவன் என்னை கைவிட மாட்டார் மோசே மறைந்த பின்பு இனி இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி நடத்துவது
எப்படி கொண்டு செல்வதென்ற பயம் எல்லார் மத்தியிலும் காணப்பட்டாலும் ஆண்டவர் அந்த இடத்துல யோசுவாவை ரெடி பண்ணி யோசுவாவை அபிஷேகம் பண்ணி அவன் கையில் பொறுப்பை கொடுக்கிறதை பார்க்கிறோம். தேவ பிள்ளையை இதுவரை நடத்தினவர் இனிமேலும் நடத்துவார். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நாம் சிந்திக்க போகிறோம், தியானிக்க போகிறோம், ஆராய போகிறோம். அதிலிருந்து நம்முடைய நம்பிக்கையை நாம் நமக்குள்ளாக கூட்டுவதற்கு ஏதுவாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். வாசிப்போம். 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 11வது வசனம். சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தருடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். 11வது வசனம் மாத்திரமே மறுபடியும் ஒரு முறை வாசிக்கலாமா? சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தருடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். ஆமா. When Saul and all the Israelites heard this, the words of the Philistines, they were upset and very afraid. பெலிஸ்தீனுடைய வார்த்தையை கேட்ட உடனே அப்செட் ஆயிட்டாங்க, எல்லாம் பயந்துட்டாங்க. அவன் ஒவ்வொரு நாள் காலையிலும் மாலையிலும் வந்து என்ன செய்கிறான்? இஸ்ரவேல் ஜனங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறான். காலையில் தூங்கி எந்திரிச்சவன அவனுடைய வார்த்தை தான் காதுக்கு வருது. என்ன செய்ய போகிறோம்? இந்த மாதத்தை எப்படி நடத்த போகிறோம்? ஏறக்குறைய மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் இந்த 4 மாதங்கள் முடிந்து விட்டது. இது வருகிற புதன்கிழமை 1ஆம் தேதி ஆரம்பிக்க போகிறது, ஜூலை ஆரம்பிக்க போகிறது. ஆகவே இனி நாம் என்ன செய்வது? உலகத்தின் சூழ்நிலை எல்லாம் பார்க்கும்போது வித்தியாசமாக இருக்கிறது. கொரோனாவினுடைய ஆதிக்கம் அல்லது கொரோனாவுடைய தாக்கம் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. நாளுக்கு நாள் வைரஸினுடைய கிரியைகள் மிகவும் மோசமாக இருக்கிறது. ஜனங்களுடைய பாதிப்பு மோசமாக இருக்கிறது. இறப்பு அதிகமாக இருக்கிறது. இந்தியாவில் பலவிதமான சேதங்கள் ஏற்படுவதை பார்க்கிறோம். ஆனால் எப்படி இனிமேல் நாம் நடத்த போகிறோம் என்றதான, வாழப்போகிறோம் என்றதான ஒரு பயம் நம்மளை அச்சப்படுத்துகிறது இல்லைங்களா? ஒவ்வொரு நாளும் காலையில் விடிஞ்சவுடன் அடுத்து என்ன செய்ய போகிறோம்? குடும்பத்தை எப்படி நடத்த போகிறோம்? பிள்ளைகளை எப்படி படிக்க வைக்க போகிறோம்? பிள்ளைகள் வாழ்க்கையில் எப்படி முன்னேற்றம் அடைய போகிறார்கள்? பெரிய பல இடங்களில் பெரிய பிரச்சனை, பல போராட்டங்களுக்கு அதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தேவ பிள்ளை அவர் சொல்றார் என்ன, அந்த பெலிஸ்தீனுடைய வார்த்தை மிகவும் மோசமாக இருக்கிறது. எப்படி இருக்கிறது? அவன் என்ன சொல்றான்? அதை வாசிங்க. பெலிஸ்தீன் என்ன சொல்கிறான்? அவன் வந்து நின்று இஸ்ரவேல் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு, நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தன் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவர் அல்லவா? உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும். அவன் என்னோட யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் சமர்த்தனானால் நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரராய் இருப்போம். நான் அவனை ஜெயித்து அவனை கொல்வேனானால் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரராய் இருந்து எங்களை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி, பின்னும் அந்த பெலிஸ்தன், நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன், நாம் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண சொல்லிக் கொண்டு வருவார். ஒவ்வொரு நாளும் இதே வார்த்தை டெய்லி சொல்றான், திருப்பி திருப்பி சொல்றான். எப்படி சொல்கிறான்? நீங்கள் என்னை ஜெயித்து விட்டால் நாங்கள் அனைவரும் உங்களுக்கு அடிமை, அல்லது நாங்கள் தோற்று போனால் நாங்கள் உங்களுக்கு அடிமை என்றுதான ஒரு பெரிய சவாலை அவங்களுக்கு முன்னாடி வைக்கிறான். பெரிய சவால். ஒரே மனிதன், பெரிய கூட்டமும் அல்ல, பெலிஸ்தீனில் ஒரே மனிதன் தான். அது நமக்கு பயமாக இருக்கிறது. அவனை பார்த்தாலே அவன் 6 முழம் உயர் உள்ளவன், 6 முழமும் 1 சாணம் உயர் உள்ளவன் என்று வேதம் சொல்லுகிறது. அவனை பார்க்கிறதுக்கு தோற்றமும் மிகவும் கொடூரமாக இருக்கிறது, மோசமாக இருக்கிறது, பயமாக இருக்கிறது. தேவ பிள்ளையே, பயப்படாத, நீ தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறாய். You are chosen by God. நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, உன் சத்துருவை பார்த்து பயப்படாதே.
அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும், அவன் எவ்வளவு உயரமா இருக்கட்டும், எவ்வளவு பலசாலியா இருக்கட்டும், அதை பத்தி கவலைப்படாத. உன்னோடு கூட இருக்கிற தேவன் பெரியவர். அல்லேலூயா. உங்களை உருவாக்கின தேவன் பெரியவர். அல்லேலூயா. உங்களை அழைத்த தேவன் பெரியவர். அல்லேலூயா. உங்களோடு கூட இருக்கிறவர், சதா காலம் உங்களோடு கூட இருக்கிற வாக்கு பண்ணவர் நம்மோடு கூட இருக்கிறாமே. எதிரியை பார்த்து பயப்பட வேண்டாம். பிரச்சனை எப்படி டாலரேட் பண்ண போறேன், வருமானத்தை எப்படி நான் அட்ஜஸ்ட் பண்ண போறேன், எப்படி சமாளிப்பேன், ஒரு பெரிய கேள்விக்குறியோடு இருக்கிறோம் பிரியமானவர்களே. பொருளாதாரத்தை எப்படி மீட் அவுட் பண்றது, செலவுக்கு என்ன பண்ணுகிறது, வீட்டு வாடகை எப்படி கட்டுவது, கரண்ட் பில் எப்படி கட்டுவது, பிள்ளைகளை படிப்பு வைக்கிறது எப்படி, இப்படிலாம் பொருளாதாரத்தில் பிரச்சனை வருகிறது. இன்னொரு பக்கத்தில் கடன், வாகன கடன் எப்படி செட்டில் பண்றது, பல ஆயிரங்களை வாங்கியிருக்கிறோம், பல லட்சங்களை வாங்கியிருக்கிறோம், எப்படி கொடுப்பது, ஒரு பெரிய மிஸ்ட்ரி, ஒரு பெரிய ரகசியமாக இருக்கிறது. வேலையில் பிரச்சனை, வேலைக்கு போகிறவர்கள் வேலையில் பிரச்சனை இருக்கிறதை பார்க்கிறோம். சிலர் சொல்லுகிறார்கள், என் வேலையில் எனக்கு மேல் இருக்கிற அதிகாரிகள், என்னோடு கூட இருக்கிறவர்கள் எனக்கு விரோதமாக எழும்புகிறார்கள், என்னை பற்றி தேவையில்லாமல் சொல்லுகிறார்கள், என்னை பற்றி தேவையில்லாமல் பேசுகிறார்கள் சொல்லி ஒரு பெரிய பயம். இன்ஸ்டியூஷன் நடத்துகிறவர்களுக்கு பயம். இவங்க பணத்தை போட்டு இவங்க பில்டிங் கட்டி இவங்க இன்ஸ்டியூஷன் நடத்துகிறார்கள், ஆனால் அங்கே வேலை பார்க்கிற அவளை பயன்படுத்துகிறார்கள். ஆமாம், தொழில் எப்படி லாக்டவுன் பீரியடாக இருக்கிறது, வியாபாரத்தை எப்படி செய்கிறது, தொழிலை எப்படி செய்கிறது, குறிப்பிட்ட நேரம் தானே கொடுக்கிறார்கள். இது ஒரு பெரிய பயம் பிரியமானவர்களே. குடும்பத்துடைய தேவைகளை குறித்த பயம், பலவிதமான பயம். ஆனால் என் ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாது, சதாக்க நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை பிரியமானவர்களே. ஏனென்றால் இந்த பெலிஸ்தியன் ஒவ்வொரு நாளும் வந்து பயன்படுத்துகிறான். காலையில் ஆனாலும் அவன் முகத்தை தான் முடிக்கணும், சாயந்தரம் ஆனாலும் அவன் முகத்தை தான் முடிக்கணும். ஆனால் இந்த பெலிஸ்தியனை அழிப்பதற்காகவே தேவன் யாரை தெரிந்து கொண்டார்? சவுலை தெரிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. 9:17. 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சாமுவேல் சவுலை கண்டபோது கர்த்தர் அவனிடத்தில் நான் உனக்கு சொல்லியிருந்த மனுஷன் இவனே, இவன்தான் என் ஜனத்தை ஆளுவான். அல்லேலூயா. எதற்காக அவனை தெரிந்து கொண்டார் என்று பார்த்தால் 16ஆம் வசனத்தை வாசிங்க. நாளை இந்நேரத்திற்கு பென்யமீன் நாட்டானாகிய ஒரு மனுஷனை உன்னிடத்தில் அனுப்புவேன். நாளைக்கு இந்நேரத்துல பென்யமீன் நாட்டாரான ஒரு மனுஷனை உன்னிடத்தில் அனுப்புவேன். அவனை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் அதிபதியாக அபிஷேகம் பண்ணுவாய். அவன் என் ஜனத்தை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான். இவனை அழைத்த நோக்கமே பெலிஸ்தரின் கையில் நீங்களாக்குவதற்கு கர்த்தர் அழைத்தார். அல்லேலூயா. அபிஷேகம் பண்ணும் போதே அவன் மேல் என்ன அபிஷேகம்? நீ பெலிஸ்தரை மேற்கொள்ளுவாய், நீ பெலிஸ்தரை இல்லாமல் ஆக்குவாய், பெலிஸ்தரை தரமட்டம் ஆக்கி போடுவாய் என்ற நோக்கத்தோடு அபிஷேகம் பண்ணப்படுகிறான். வேதத்தில் வாசிக்கிறோம். இது இவனுக்கு தெரியாது. இவன் போன நோக்கமே கழுதை தேடி போகிறான். ஆனால் இவனுடைய அழைப்பு வித்தியாசமாக இருக்கிறது. அப்போ இவன் மேல ஒரு அபிஷேகம் வைக்கப்படுகிறது. எதற்காக? பெலிஸ்தரை அழிப்பதற்காக தேவன் அபிஷேகம் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, நம்ம ஒரு அபிஷேகம் இருக்கிறது. பரிசுத்தாவின் நம்ம நிரப்பப்பட்டிருக்கிறார், நம்ம இருக்கிறார். அந்த அபிஷேகம் நமக்கு விரோதியா இருக்கிறத சத்துருவை அழிக்க முடியாது கொடுக்கப்பட்ட அபிஷேகம். அல்லேலூயா. இந்த அபிஷேகத்தை நாம் பயன்படுத்துகிறது இல்லை பிரியமானவர்களே. இந்த அபிஷேகங்களை போதிக்கும், இந்த அபிஷேகங்களை வழிநடத்தும், அபிஷேகங்களை ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்பதை நாம் மறந்து விடுகிறோம். அபிஷேகம் பெற்ற ஒரு காலத்தில் பல வருஷங்களுக்கு முன்னாடி அபிஷேகம் பெற்ற அந்த அபிஷேகம் அன்றைக்கே போயிடுச்சு. இப்போ அபிஷேகத்தை காணும், அந்நிய பாதையை காணும், ஆவி நிறைவை காணும். நிறைய பேருக்கு அபிஷேகமே இல்லை. ஆவியை
அவித்து போடாதிருங்கள், ஆவியில் அனலாயிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக இன்றைக்கு இந்த அபிஷேக காலம். ஆனால் இங்கு சவுல் தெரிந்து கொண்ட நோக்கமே பெலிஸ்தனை அழிப்பதற்காக, ஜனங்களை காப்பதற்காக, ஜனங்களை ரட்சிப்பதற்காக கர்த்தர் இந்த சவுலை அவர் அபிஷேகம் பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, 10ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 10:1 வாசிங்க. தைல குப்பியை நல்ல கவனமா பாருங்க, எங்கேயாவது யோசிக்காதீங்க. தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து, இது எழுத்தின்படி வார்க்கிற ஒரு அபிஷேகம். அப்போ அந்த நாட்களிலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவதற்கு தைலத்தை சேர்க்க வேண்டும். தைலத்தில் ஏறக்குறைய ஒரு 4 பொருட்களை சேர்த்து தைலத்தை உருவாக்க வேண்டும். அந்த தைலத்தை அந்த கொம்பல ஊற்றி அதை நிரப்பிக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்லும் பொழுது ஆண்டவர் யாரை சூஸ் பண்றாரோ அவர்கள் மேல் வார்க்க வேண்டும் என்று ஒரு பிரமாணம் பழைய ஏற்பாடு காலத்தில் இருந்ததை பார்க்கிறோம். அதே போல புதிய ஏற்பாடு காலத்தில் அந்த அபிஷேகத்தை கர்த்தர் நம்ம ஊற்றுகிறார். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் மேல்மாடியில் காத்திருங்கள் என்று சொன்னார். இவர்கள் மேல்மாடியில் சென்று ஏறக்குறைய 11 நாட்கள் காத்திருந்தார்கள். அப்பொழுது பெந்தெக்கோஸ்து என்னும் நாள் வந்த பொழுது பரிசுத்தாவின் அபிஷேகம் அங்கே ஊற்றப்படுவதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். காண்கிறதும் கேட்கிறதுமாக இதை பொழிந்தருளினார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய 18 தேசத்தார்கள் கூடி வந்த பொழுது அவருடைய பாசைகள் பேச கேட்கிறார்கள். பிரியமானவர், இன்றைய அபிஷேகம் ஆவியானவர் மூலமாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. அன்றைக்கு அபிஷேகம் தைலத்தினால் வார்க்கப்படுகிறது. சாமுவேல் சவுலின் மேல தைலத்தை ஊற்றி வார்க்கிறான். அப்படி வார்த்தை என்ன சொல்லுகிறான்? நீ இஸ்ரவேலுக்கு நீதான் தலைவராய் கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார், ராஜாவா அபிஷேகம் பண்ணுவார், நீ ஆளுவதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டாய் என்று 9ஆம் அதிகாரம் 17வது. நீ ஆளுவதற்காக யார? இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துவதற்காக, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அனுகூலமாக இருக்க முடியாக, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியாது இந்த சவுல் தெரிந்து கொள்ளப்பட்டான். அல்லேலூயா. ஆனால் 11ஆம் அதிகாரம் வரும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அம்மோன் புத்திரனுக்கும் சண்டை வருது. 11ஆம் அதிகாரம் வரும்பொழுது அம்மோன் புத்திரன் சொல்றாங்க, அவனோட ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அம்மோன் புத்திரன் என்ன சொல்றான்? 11:1. அக்காலத்தில் நாகாஸ் என்னும் அம்மோனியன் வந்து கீலேயாத்தில் இருக்கிற யாபேசை முற்றுகை போட்டான். அப்பொழுது யாபேசின் மனுஷர் எல்லாரும் நாகாசை நோக்கி, எங்களோட உடன்படிக்கை பண்ணும், அப்பொழுது உம்மை சேவிப்போம் என்றார்கள். அதற்கு அம்மோனியனாகிய நாகாஸ், நான் உங்கள் ஒவ்வொருடைய வலது கண்ணையும் பிடுங்கி, உங்க வலது கண்ணையும் பிடுங்கி, இதனாலே இஸ்ரவேல் எல்லாவற்றின் மேலும் நிந்தை வரப்பண்ணுவதே. ஆமா, நிந்தை வரப்பண்ணுவதே இந்த நாகாசுடைய வேலை. இது அம்மோனுடைய வேலை. அந்த நாட்கள் இஸ்ரவேல் பயந்து நடுங்கி ஒடுங்கி போயிருந்தார்கள். என்ன செய்வதே புரியவில்லை. அப்பொழுதுதான் வாசிங்க 9ஆம் வசனம். வந்த ஸ்தானாபதிகளை அவர்கள் நோக்கி, நாளைக்கு வெயில் ஏறுவதற்கு முன்னே உங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கும் என்று கீலேயாத்தில் இருக்கிற யாபேசின் மனுஷருக்கு சொல்லுங்கள் என்றார்கள். சவுல் அந்த நாட்களில் சொல்றான். இந்த விஷயம் சவுலுக்கு தெரியுது. சவுல் வெளியே போயிட்டு வரும் பொழுது இந்த ஜனங்கள்லாம் பயந்து நடுங்கி அவங்க கொலையெல்லாம் ஆடிக்கொண்டிருக்கும் பொழுது, கவலைப்படாதீங்க, மாடை பிடித்து அதை எழுதினான், துண்டு துண்டாய் வெட்டி அவன் பலி செலுத்து சொல்றான். நாளைக்கு ஓரினை மாட்டை, ஓரினை ஒரு சொதை, அதாவது ஒரு சொதைன்னு சொன்னா 2 மாடு பிடித்து துண்டித்து ஸ்தானாபதிகள் கையிலே கொடுத்து இஸ்ரவேலின் நாடுகளுக்கெல்லாம் அனுப்பி, சவுலின் பின்னாலேயும் சாமுவேலின் பின்னாலேயும் புறப்படாதவன் எவனோ அவனுடைய மாடுகளுக்கு இப்படி செய்யப்படும் என்று சொல்றான். நாளைக்கு நீங்க எல்லாரும் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டான். சொன்னோன்னே எல்லாரும் வந்துட்டாங்க. ஆனா ஒரு வார்த்தை சொல்றான் பாருங்க, அந்த வார்த்தை தான் முக்கியமான வார்த்தை. 9ஆவது வசனம் வாசிங்க. நாளைக்கு வெயில் ஏறுவதற்கு முன் உங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கும். அல்லேலூயா. தேவ பிள்ளை அவ்வளவுடைய ரட்சிப்பை தேவன் சவுல் மூலமாய் கட்டளையிட்டார் வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆமா, அந்த 12ஆம் வசனத்தை வாசிங்க.
அதுல 11-12. அப்பொழுது ஜனங்கள் சாமுவேலை நோக்கி சவுலா நமக்கு ராஜாவா இருக்கப்படும் என்று சொன்னவர்கள் யார்? அந்த மனுஷரை நாங்கள் கொன்று போடும்படிக்கு ஒப்புக் கொடுங்கள் என்றார்கள். அதற்கு சவுல், இன்றைய தினம் ஒருவரும் கொல்லப்படலாகாது. இப்ப 11ஆம் வசனத்துல, மறுநாளிலே சவுல் ஜனங்களை 3 படியாக வகுத்து கிழக்கு வெளுக்கும் ஜாமத்தில் பாளையத்துக்குள் வந்து வெயில் ஏறும் வரைக்கும் அம்மோனியரை முறியடித்தான். அல்லேலூயா. அவன் பிளான் பண்றான், அம்மோனியரை முறியடிக்க அவன் பிளான் பண்றான். அந்த படையை 3ஆய் பிரிக்கிறான். பிரித்து ஒரு பக்கம் முன்னாடி போகிறமும் சைட்லையும் பின்னாலையும் வைத்துக் கொண்டான். சண்டைக்காக தேவ பிள்ளைய அவ்வளவு ஒரு ரட்சிப்பை உண்டாக்கினவன் தான் சவுல். அம்மோனியரை முறியடித்தவன் தான் சவுல். இவன் ஒரு பெரிய பலசாலி, ஒரு தைரியசாலி, ஒரு போர் வீரன், ஒரு பெரிய கேப்டன் மாதிரி. அதுக்கடுத்து இவனுடைய மகன் யோனத்தான் இன்னொரு முறை பெலிஸ்தருக்கு இவளுக்கு யுத்தம் நடக்க ஆரம்பிக்கும் போது அதை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். எத்தனாம் அதிகாரம்? 14ஆம் அதிகாரம் 14 6ஆம் வசனம். யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, நிர்த்தசேதனம் இல்லாதவருடைய அந்த தானத்திற்கு போவோம் வா, ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். அப்போ போதும். அப்ப இங்க வாசிக்கிறோம், யோனத்தான் ஆயுததாரியும் யுத்தத்துக்கு போகிறதை பார்க்கிறோம். 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆனா அவங்க எத்தனை பேர் தெரியுமா? சாதாரண ஆட்கள் இல்ல. 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒரு பெரிய கூட்டம், 30,000 ரதங்கள் கொண்ட ஒரு பெரிய கூட்டம் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிங்க 15, 16. இல்ல அது இல்லம்மா, 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனமும் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 13:5. பாருங்க, பெலிஸ்தர் இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணும்படி 30,000 ரதங்களோடும் 6,000 குதிரை வீரரோடும் கடற்கரை மலையத்தனை ஜனங்களோடும் கூடி வந்து பெத்தேலுக்கு கிழக்கான மிக்மாசிலே பாளையம் இறங்கினார்கள். அப்போ இங்க 30,000 ரதங்களோடு வந்திருக்கிறாங்க, 6,000 குதிரை வீரரோடு வந்திருக்கிறாங்க, பெரிய திரள் கூட்டம். அந்த நாளிலே ஒரு யோனத்தான், ஒரு ஆயுததாரி, அவர்கள் புறப்பட்ட போய் ஒரு பெரிய வெற்றியை உண்டாக்கினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் சொல்லும் போது எப்படி சொல்றான்? 6ஆம் 14:6 சொல்றான், ஒரு வேலை கர்த்தர் நமக்காக ஒரு பெரிய காரியம் செய்வார். ஆமா, அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்கிற கர்த்தருக்கு தடை இல்லை. தேவனுக்கு தடை இல்லை. அல்லேலூயா. நீங்க போன போதும் யுத்தம் பண்றது அவர் தான், இவங்க யுத்தம் பண்றது இல்ல. அங்க வாசிக்கிறோம், யோனத்தான் ஆயுதாரியும் 13ஆம் வசனம் சொல்கிறது, யோனத்தான் தன் கைகளாலும் தன் கால்களாலும் தவழ்ந்து ஏறினான், அவன் ஆயுதாரி அவன் பின்னால் ஏறினான். அப்பொழுது அவர்கள் யோனத்தானுக்கு முன்னாக மடிந்து விழுந்தார்கள். எத்தனை பேரு? ஆயுதாரி அவன் பின்னால் வெட்டி கொண்டே போனான். 14வது யோனத்தானும் அவன் ஆயுதாரம் அடித்த அந்த முந்தின அடியில ஏறக்குறைய 20 பேர் காலி. அப்படிப்பட்ட அடி அடிச்சிருக்கிறான். அவன் அடித்த அடியில 20 பேர் காலி. அல்லேலூயா. அவ்வளவுதாங்க இவன் காலி பண்ணியிருக்கிறான். அடுத்து நடந்தது பாருங்க, 15ஆம் வசனம். அப்பொழுது பாளையத்திலும் வெளியிலும் சகல ஜனங்களிலும் பயங்கரம் உண்டாய். பாளையத்திலும் வெளியிலும் இல்லையா, சகல ஜனங்களிலும் பயங்கரம் உண்டாகி இருந்தவர்களும் உள்ளிட போற தண்டில் உள்ளவர்களும் குளத்தியில் அடைந்தார்கள். பூமியும் அதிர்ந்தது. அது தேவனால் உண்ட. அப்போ இவன் கொண்டது 20 பேர் தான். ஆனா தேவன் செய்ததுதான் இந்த பெரிய பயங்கரம். பிரியமானவர்கள், அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை, நீ விசுவாசத்து காலை வச்சா போதும் அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. அவர் செய்வார். பிரியமானவர்களே, எப்படி ஜூலை மாதத்தை நான் கடக்க போறேன்னு யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. பயப்படாத, விசுவாசி. ஆமா, தேவன் அதை எதிர்பார்க்க, நீ விசுவாசி என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிற. பிரியமானவர்களே, அப்போ இத்தனை பேரும் முறிந்து விழுந்ததை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பிசாசின் வார்த்தையை நாம் கேட்கக்கூடாது. பிசாசு என்றைக்கு நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஒரு சமயத்தில்
இதே பெலிஸ்தியர்கள் நியாயாதிபதி நாட்களில் கடந்து வந்தார்கள். அப்பொழுது கிதியோனை கர்த்தர் தெரிந்து கொண்டான். கிதியோன் ஆண்டவர் சொல்றார், கிதியோனை நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார். பார்த்தீங்க 7ஆம் அதிகாரம் நியாயாதிபதி 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. அன்று ராத்திரி கர்த்தர் அவனை நோக்கி, நீ எழுந்து அந்த சேனையிடத்துக்கு போ, அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். நீ போ, நான் ஒப்பு கொடுத்தேன்றார். நீ எத்தனை பேரை கூட்டு போன? டெஸ்ட்லாம் வச்சு எத்தனை பேர் ரெடி ஆகிட்டாங்க? ஏற்கரையே இந்த யுத்தத்துக்காக ஏறக்குறைய 30,000 பேர் வந்தாங்க. அதில் பயமும் திகில் உள்ள 20,000 பேர் கழிச்சாச்சு. மீறி ஒரு 10,000 பேர் யாரும் முழங்கால் இருந்து தண்ணியை நக்கி குடிக்கிறோம் அவளை சேர்த்துக்கொண்டு சொன்னாங்க. அதில் ஒரு 10,000 பேர் அவுட்டு. அப்போ மீறி எத்தனை பேர் இருக்கான்? வெறும் 300 பேரை கொண்டு போகிறான். அல்லேலூயா. ஆனா பெரிய திரள் கூட்டத்தை அழிப்பதற்கு தேவன் தம்முடைய பலத்தை பயன்படுத்துகிறார். தன்னுடைய ஜனங்களை விசுவாசத்தை உற்சாகப்படுவதை பார்க்கிறோம். அல்லேலூயா. தேவ பல்லையை கர்த்தரை சார்ந்து கொள்வோம், அப்பொழுது நமக்கு வெற்றி நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. பிரச்சனை ஒண்ணுமே கிடையாது, போராட்டம் ஒண்ணுமே கிடையாது, இதெல்லாம் நத்திங். ஆனால் ஆண்டவரை விசுவாசிப்போம் என்று சொன்னார். ஆண்டவரோடு நாம் இருப்போமானால் அவர் நம்மோடு கூட இருப்பார். அல்லேலூயா. ஒருவன் 1000 பேரையும் இருவர் 16,000 பேரை துரத்தோடு, இவன் துரத்த மாட்டான், 2 பேரும் என்ன பண்ண முடியும்? ஆனால் தேவனுடைய சேனை வரும் அவருக்கு. அல்லேலூயா. உனக்கு உதவி செய்ய தேவனுடைய கரம் வரும் பிரியமானவர்களே. தேவனுடைய பிள்ளைகள் வருவார்கள் பிரியமானவர்களே. அல்லேலூயா. நம்முடைய முழங்கால், நம்முடைய ஜெபம் அற்புதங்கள் உண்டாக்கும் என்று பார்க்கிறோம். அப்போ ஒவ்வொரு நாள் காலையிலும் இந்த பெலிஸ்தியன் வந்து என்ன சொல்லுகிறான்? இதே வார்த்தை சொல்றான். இதே வார்த்தை தான் சொல்றேன். என்ன வார்த்தை சொல்றான்? நீங்க ஜெயிச்சா நாங்க அடிமை, நாங்க ஜெயிச்சா நீங்க அடிமை. இதை டெய்லி சொல்லிக்கிட்டே இருக்கிறான். அல்லேலூயா. ஆனா சூழ்நிலை வந்தது. 17ஆம் அதிகாரம் 26 16 26 17 26 அப்பொழுது தாவீது தன் அண்டையில் நிற்கிறவர்களை பார்த்து, அப்பொழுது இவன் தாவீது சும்மா வீட்டில் இருந்தவன், நல்ல யோசிச்சு, சும்மா வீட்டில் இருந்தவன். ஆனால் தாவீதுடைய தகப்பனார் ஈசா என்ன பண்றாரு? யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது, உன்னுடைய அண்ணன்மார் அங்கே இருக்கிறார்கள், அவங்களுக்கு போய் ஆகாரத்தை கொடுத்துட்டு வா அப்படின்னு கூப்பிடுறாரு. உடனே இவன் ஆளுகளை விட்டுட்டு ஒரு ஆட்டை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு இவன் அங்கே வந்து பார்க்க வரான். பார்க்க வரும்போது இந்த கோழி அவன் சொல்ற வார்த்தையும் கேட்கிறான், இந்த ஜனங்களை பின்னால ஓடுறதையும் பார்க்கிறான். சின்னடா இவனுக்கு பையன் இப்படி ஓடுறீங்களே, பிரச்சனையை பார்த்து பயப்படக்கூடாது. அல்லேலூயா. எதிர்த்து நிற்கணும் பிரியமானவர்கள். அல்லேலூயா. ஆமா, இதோ உலகத்தின் அறிவில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்படி அவன் உங்கள்ட்ட ஓடி போவான். பிரச்சனை எதிர்த்து நிற்கணும், இதுல ஜெயம் பெறுவேன். அல்லேலூயா. பயப்படக்கூடாது பிரியமானவர்களே. ஒரு கோலியாத் அவன் என்ன செய்வான் பாருங்களேன். ஆனால் இந்த தாவீது என்ன சொல்றான்? மறுபடியும் கேட்கிறான். மறுபடியும் 27 இந்த பெலிஸ்தனை கொண்டு இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும்? என்ன செய்யப்படும் அவன் கேட்கிறான். இது முக்கியம் இல்லைங்க, என்ன செய்யப்படும் முக்கியமே கிடையாது. சும்மா கேட்கிறான். அவங்கள்ட்ட போய் கேட்டவொன்னே அவங்க இப்படிலாம் செய்யப்படும் சொல்றாங்க. சொல்லிட்டு இவன் என்ன சொல்றான் தெரியுமா? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம். ஆமா, இவனுடைய விசுவாசம் இது ஏமாத்திரம். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் ஏமாத்திரம். அல்லேலூயா. இந்த பிரச்சனை ஏமாத்திரம். நமக்குள்ள அபிஷேகம் இருக்கு பிரியமானவர்களே. நமக்கு விரோதமா எழும்புறவன் விருத்த சேதனம் இல்லாதவன். அல்லேலூயா. உனக்கு விரோதமா எழும்புற அத்தனை பேரும் விருத்த சேதனம் இல்லாதவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அபிஷேகம் இல்லாதவர்கள், வல்லமை இல்லாதவர்கள், கிருபை இல்லாதவர்கள். ஆனால் நீ நினைக்கணும், எனக்குள்ள தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. இவன பெரிய மனுஷன், சின்ன பையன், மிகவும் சின்ன பையன். ஆனா கோலியாத் பெரிய ஆளவன், 6 முழம் 1 சான் உயரம் உள்ளவன், சகல விதமான போர் கவசங்களும் போட்டுக்கொண்டிருக்கிறான். ஆனால் அவன் அதை பார்க்கவில்லை, கோலியாத்தை பார்க்கல. கோலியாத் தன்மேல் போட்டிருக்கிற அந்த யுத்த வஸ்திரங்களை பார்க்கல. ஆனால் இவனுக்குள் இருக்கிற அந்த விசுவாசம், அவன் ரட்சிக்கப்படாதவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், அவன் விருத்த சேதனம் இல்லாதவன் நான் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கிறேன்
இவன் எனக்கு ஏமாத்திரம். அல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தை வர காரணம் இவனுக்குள் இருக்கிற தேவன் மேலுள்ள நம்பிக்கை. அல்லேலூயா. என்னை எவனுமே மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. நீங்க விசுவாசித்தால் அது நடக்கும். புரியும். உனக்கு விரோதமாக யார் எழுப்பினாலும் சரி, உனக்குள் முழங்கால் இருக்கிறது, வேற ஒண்ணுமே வேண்டாம். உன் முழங்கால் முழங்கும் என்று சொன்னால் கோலியாத்தில் ஏமாத்திரம், உன் பிரச்சனை ஏமாத்திரம், உன் வியாதி ஏமாத்திரம், உன் பொருளாதார வீழ்ச்சி ஏமாத்திரம், உன் தொழில் வீழ்ச்சி ஏமாத்திரம். எவ்வளவு நேரம் ஜெபிக்க போறீங்க பிரியமானவர்களே? அல்லேலூயா. நமக்கு ஜெபிக்க கூடாது, தூங்கி எந்திக்கணும், நல்லா சாப்பிடணும், எல்லாம் ஜெயமா கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கணும். தேவன் சோம்பேறியை எதிர்பார்க்கறதில்லை பிரியமானவர்களே. தேவன் சோம்பேறியை எதிர்பார்க்கறதில்லை. வேலை செய்யாதவன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றார். வேலை செய்ய சாப்பிடக்கூடாது. நீ வேலை செய்ய சோறை சாப்பிடாதான்ற. நீ வேலை செய்யணும், உழைக்கணும். உழைக்கணும் தேவன் எதிர்பார்க்கிறார். நம்ம எவ்வளோ நேரம் தூங்குறோம்? 8 மணி நேரம், 10 மணி நேரம், 10 மணி நேரம், 12 மணி நேரம் தூங்கிக்கிட்டே தான் இருக்கிறோம். உடம்பு பலவீனமாக இருந்த தூங்குறது தப்பல்ல. நல்லா இருக்கும்போது தூக்கத்தை விரும்பி போய் படுத்துக் கொள்கிறது. செபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், மணிக்கணக்காக வாசிக்கணும் பிரியமானவர்களே. நம்முடைய ஆயுதமே இது வேதம். வேதம். அல்லேலூயா. கர்த்தர் சொன்னார், என்ன சொல்லியிருக்கிறார்? உன் கையிலே பட்டயத்தை எடுத்துக்கொள். அல்லேலூயா. கிதியோனாக தான் ஐயா. கிதியோனும் பயந்துட்டான். 9 7 9 பயந்துட்டான். வாசிங்க, முடிச்சிடறேன் சீக்கிரம். அன்று ராத்திரி கர்த்தர் அவனை நோக்கி, நீ எழுந்து கர்த்தர் சேனையிடத்துக்கு போ, அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன், போக பயப்பட்டாய். நீ பயப்பட்டா? இவ்வளவு சிம்டம்ஸ் சொல்லியிருக்கிறார், இவ்வளவு அடையாளம் கொடுத்திருக்கார், இவ்வளவுதான் காரியங்களை செய்திருக்கிறார் இல்லையா? அவன் எத்தனை பட்ட ஏகப்பட்ட கேள்வியெல்லாம் கேட்டான், எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிக்கிறார். ஆனால் நீ பயப்பட்டேனா? வேலைக்காரனாகிய பூராவும் சேனையிடத்திற்கு போய், நீங்க 2 பேரும் என்ன செய்ய, அவன் சேனைக்கு போகலான்றார். அங்க என்ன பேசப்படுகிறது? சேனையிடத்துக்கு போக உன் கைகள் திடப்படும் என்றார். ஆண்டவர், நீ அங்க போ. உன்னை குறிச்சு அவன் பயந்துகிட்டு இருக்கிறான், நீ தெரியாம பயந்துகிட்டு இருக்க. அல்லேலூயா. உனக்கு விரோதி உன்னை குறிச்சு பயந்துகிட்டு இருக்கிறான். உன்னோட வேலை பார்க்க உன்னை குறிச்சு பயந்துகிட்டு இருக்கிறான். ஆனா உனக்கு தெரியல. நீ தான் பயந்துக்கிடுவோன்னு அழுதுகிட்டு இருக்கிறோம். எப்ப பார்த்த சின்ன பையன் அழுதுட்டு இருக்கான். கிடையாது, உன்னை குறிச்சு அவன் பயப்படுறான். அல்லேலூயா. இவங்க பயந்து நடிக்கிட்டு இருக்கான். ஆண்டவன், நீ ஏன்டா பயப்படுறான்? நீ அங்க போய் பாரு, அங்க என்ன பேசப்படுகிறதுன்னு. அங்க போய் பார்க்கும்போது சொல்லுது, அவன் ஒரு சொப்பனம் பார்க்குறான். அந்த சொப்பனத்தில் நடக்கிற சம்பவத்தை அங்கே விளக்குறத பார்க்குறோம். இது கிதியோன் தான் அப்படின்னு அவனே சொல்றான். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, உனக்கு கொடுக்கிற ஆண்டவர் பெரியவர். அல்லேலூயா. உனக்குள் இருக்கிற சக்தி மகா சக்தி. உனக்குள் இருக்கிற அபிஷேகம் மகா அபிஷேகம் பிரியமானவர்களே. ஆமென். அல்லேலூயா. ஒரு சமயத்தில் சிம்சோன் அவன் புறப்பட்டு போய் கொண்டு இருக்கிறான். எதற்கு? பெண் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறான். போய்கிட்டு இருக்கும்போது தாய்தாபுன்னு அழைக்கிறான். தாய்தாபு வரமாட்டேன்னாங்க. எப்படியோ சரி பண்ணி அவங்களை கரெக்ட் பண்ணி கூப்பிட்டு போறான். அல்லேலூயா. ஏன்னா இவன் ஒன்றும் தேவசித்தமான பொண்ணை கேட்ட விரும்பல. யாரு? இவனுக்கு தேவசித்தமான பொண்ணு தேவையே கிடையாது. என்ன பொண்ணு வேணுமா? அழகா இருக்கணுமா, கிளி போல இருக்கணுமா, இல்லையா? சுண்டுனா ரத்தம் வருமா. ராஜாமன் சொல்லுவார், பொண்ணு எப்படி ஆகணும்? சுண்டுனா ரத்தம் வரணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவன் என்ன பண்ணிட்டான்? விருத்த சேதனம் இல்லாத பெண் உனக்கு வேண்டான்னு தாய் தான் சொன்னா அவன் கேட்கல. அதை மீறி போனான். போகிற வழியில ஒரு சிங்கம் வருகிறது. அல்லேலூயா. சிங்கம் வரும் பொழுது அந்த சிங்கத்தை அவன் பார்க்கிறான். சிங்கம் இவனை பார்க்கிறது. சிங்கத்தை இவன் பார்க்கிறான், இவன் சிங்கத்தை பார்க்கிறான். 2 பேரும் ஒருவரை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அந்த சிங்கத்தை கிழித்து போடக்கூடிய வல்லமை ஒரு அபிஷேகம் மேல் இறங்குறது பிரியமானவர்களே. அல்லேலூயா. ஆவியானவர் மேல் இறங்கினார். சிங்கத்தை ஆட்டை பிடித்து கிழித்ததை போல சொல்லப்படும். அல்லேலூயா. உனக்குள்ள அபிஷேகம் வந்துருச்சுன்னா பிரச்சனை ஈஸியா ஏற்றுக்கொள்வாய். அல்லேலூயா. ஒரு சத்துருவை நீ பார்க்கும்போது அபிஷேகம் நினைச்சு பாரு, அவன் ஒண்ணுமே இல்லைங்க. அவன் ஒண்ணுமே இல்லை, பாவம். அல்லேலூயா. அவன் பாவம். உனக்குள்ள அபிஷேகம் இருக்கிறது, உனக்கு தேவன் இருக்கிறார், உனக்கு வல்லமை இருக்கிறது, உனக்கு அதிகாரம் இருக்கிறது, நீ தெரிந்து கொள்ளப்பட்டாய், நீ அபிஷேகம் மறந்து போனாய் பிரியமானவர்களே. அவங்கள பார்த்தவனா கோலியாத்தை பார்த்து அவன் நடுங்கிறான்.
சவுல் பெரிய ஒரு வல்லமையுள்ளவன், அவனே நடுங்குறாங்க. சவுல் நடுங்குறான். அம்மோனியரை வீழ்த்தினவன், முறியடித்தவன் இப்ப பெலிஸ்தீம்ல பயணிட்டு இருக்கிறான். யோனத்தான் இவன் 2 பேரும் போய் பெரிய பட்டாளிலே விழுந்துட்டு வந்தாங்க. அவனும் பயந்து நடுங்கிட்டு இருக்கான். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க ஒரு சின்ன பையன் போறான். அவன் சொன்ன இது ஏமாற்றம். அவங்க 2 தரிசனத்தை இழந்துட்டாங்க. சவுல் தரிசனத்தை இழந்தான், யோனாத்தான் தரிசனத்தை இழந்தான். ஆனா சின்ன தாவீதுக்கு தரிசனம் வந்துச்சு. அவன் விருந்த சேதனம் இல்லாதவன். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, உனக்குள் ஒரு தரிசனம் இருக்கிறது, உனக்குள் ஒரு வல்லம் இருக்கிறது, உனக்குள் அபிஷேகம் இருக்கிறது. யாரையும் மேற்கொள்ள முடியும், யாரையும் மேற்கொள்ள. உனக்கு எதிர்நிலை ஒருவர் இல்லை பிரியமானவர்கள். தேவனுடைய அபிஷேகம் உங்களை வழிநடத்தும் பிரியமானவர்கள். நீங்க கோலியாத்துக்கு பயப்படவே வேண்டாம், பிரச்சனைக்கு பயப்படவே வேண்டாம், போராட்டத்துக்கு பயப்படவே வேண்டாம். உங்களுக்கு ஒரு அபிஷேகம் இருக்கிறது. அல்லேலூயா. என் ஆண்டவர் நாளைக்கு செய்யப்போற ஊழியத்துக்கு இன்னைக்கு ராத்திரியே செய்யப்படுவார். நீங்க மார்க்கு சுவிசேஷத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, அவர் எப்ப பார்த்தாலும் தனிமையில் இருந்தார், தனித்து ஜெபம் பண்ணினார், மலைக்கு போனார், ஜெபம் பண்ணினார், ராமனும் ஜெபித்தார். அவர் அவங்க மாதிரி வைத்திருக்கிறார். எந்த பிரச்சனைக்கும் நீ ஜெபம் பண்ணி பாரு, நடக்குதா இல்லையா. அல்லேலூயா. மார்க்கு சுவிசேஷத்தை பாருங்க, அழகா இருக்கிறார். அவர் தனிமையில் இருந்து ஜெபித்தார், தனிமையை விரும்பினார், தேவனோடு உறவாடினார் என்று வேதம் சொல்வது பிரியமானவர். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம், சாதனை புரிவோம் பிரியமானவர்களே. சத்துருவை மேற்கொள்வோம், கோலியாத்தை கிழித்தோம் பிரியமானவர்களே. உன் வாழ்க்கைக்கு விரோதம் வந்து யார் கோலியாத்? பிரச்சனை கோலியாத்தா? பட்டினி கோலியாத்தா? போராட்டம் கோலியாத்தா? வியாதி கோலியாத்தா? பொருளாதார குறைச்சல் கோலியாத்தா? ஒண்ணுமே கிடையாது. ஆனால் கர்த்தருக்கு அபிஷேகம் கொடுத்திருக்கிறார். வாய் பேசி புண்ணியம் கிடையாது, முழங்கால் பேசணும் பிரியமானவர்கள். உன் முழங்கால் முடங்கினா கோலியாத்தை கீழே விழுந்துருவான், கீழே விழுந்துருவான் பிரியமானவர்களே. அப்படியே சிங்கத்தின் வாய் ஆட்டை கிழிச்சது போல உன் பிரச்சனையை கிழித்து போட முடியும், உன் சத்துரை கிழித்து போட முடியும், உன் எதிரியை கிழித்து போட முடியும். முழங்கால் பிரியமானவர்களே, முழங்கால். என் ஆண்டவர் உன்னோடு கூட யுத்தம் பண்ணுவான். ஆமா, யோனாத்தான் அடிச்சது 20 பேர், தேவன் பயன்படுத்தி பல லட்சம் பேர். ஆமா, நீங்க முழங்கால் போட்ட அவர் பார்த்துக் கொள்வார். உன் சத்துரு விழுவதை பார்க்கலாம், உனக்கு எதிரிகள் விழுவதை பார்க்கலாம், பிரச்சனைகள் இல்லாமல் போவதை பார்க்கலாம், தரித்திரம் ஓடி போவதை பார்க்கலாம், வறுமை ஓடி போவதை பார்க்கலாம். பிரியமானவர்களே, கோலியாத்துக்கு பயப்படாதீங்க, உங்களை அபிஷேகம் பண்ண தேவன் இருக்கிறார். கோலியாத்தை வீழ்த்துவதற்காக அதற்கு அபிஷேகம் பண்ணினார். அந்த அபிஷேகத்தை அவன் இழந்து போனான் சவுல். தாவீதே, உனக்கு விசுவாச தேவன் தந்திருக்கிறார். அவன் ஏமாத்திரம் விருத்த சேதனம் இல்லாதவன், அவனை எளிதாய் மேற்கொள்வேன் அவன் சொன்ன வார்த்தை எத்தனை தைரியத்தை உண்டாக்குறது. தேவபிள்ளையே, கண்ணை முடிச்சாகும். பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக்குவது கோலியாத்தை பற்றி நீங்க வாசிக்க உதவி செய்யும். அண்டவரே, கோலியாத் எவ்வளவு பலசாலியாக இருந்தால் அவன் விருத்த சேதனம் இல்லாதவன். நாங்கள் சிறியவர்களாக இருந்தால் எங்களுக்கு அபிஷேகம் இருக்கிறது, எங்களுக்கு வல்லமை இருக்கிறது, எங்களுக்கு கிருபை இருக்கிறது. நாங்கள் சொன்னால் நடக்க மாட்டோம். எங்கள் வாயில அற்புதங்கள் சக்தியை வைத்திருக்கிறேன். அந்த வார்த்தை நிறைவேறுவதற்காக நன்றி. இன்றைக்கு காணொலி மூலமாய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க தேவர்களையே, காலங்காதீங்க. உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. கோலியாத்தின் ஆள் ஒன்றும் செய்ய முடியாது. கோலியாத்தை போல பயப்படுத்துகிற சூழ்நிலை ஒன்றும் செய்ய முடியாது. எந்த சூழ்நிலையும் மேற்கொண்டு அபிஷேகம் தந்திருக்கிறார், உனக்கு தந்திருக்கிறார், உன் குடும்பத்துக்கு தந்திருக்கிறார். உன்னை கொண்டு ஒரு பெரிய சேவையை நிறுத்துவார். அந்த நம்பிக்கையை இழந்து விடாத. உன்னுடைய ஜெபம் பெரிய காரியங்களை செய்யும், உன் ஜெபம் அதிசயங்களை பண்ணும், உன் ஜெபம் ஆச்சரியமான காரியங்கள் செய்யும். உன் ஜெபம் குடும்பத்தை பாதுகாக்கும், உன் ஜெபம் புருஷனை பாதுகாக்கும், உன் ஜெபம் உன் பிள்ளைகளை பாதுகாக்கும். உன் ஜெபம் உன் வாழ்க்கையில எல்லா காரியத்தையும் மேற்கொள்ளக்கூடிய கிருபையை தரும் என்று மறந்து போகாது. அந்த ஒரே கருணை முற்றுமாய் பெரிய காரியங்களை செய்யும். ஒவ்வொருவரையும் தொட்டதுக்காக நன்றி, பேசுறதுக்காக நன்றி, உற்சாகப்பட நன்றி. இயேசுவின் நாமத்தில் சொல்லி நல்ல பிதாவே, கர்த்தரை ஸ்தோத்திரி. என் உள்ளவே நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய கர்த்தராகிய கிருபையின் பிதாவாக அன்பு பரிசுத்தாவின் ஐக்கியம் பாதுகாப்பு சந்தோஷம் சமாதானம் கர்த்தருடைய வருகை மட்டும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கேட்டுக்கொண்டு அனைவரோடும் இன்னும் தங்கியிருப்பதாக.